கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த ஜாய் டிவி நேயர்களே, இந்த நாளிலும் கூட இந்த சாம்பலிலிருந்து சிங்காரம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். என்ன நேயர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதில் அநேக பரிசுத்தவான்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். 5 விதமான ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை நம்ம சந்தித்து வருகிறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு தேவ மனிதரை நாம் சந்திக்க போகிறோம். என்ன நேயர்களே, தொடர்ந்து எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் வந்து ஃபோன் செய்து நீங்கள் பார்க்குற இந்த சாட்சிகளை நீங்கள் எங்கள் இடத்துல வந்து பகிர்ந்து கொள்வது உண்டு. அதனால் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. வாங்க, நிச்சயமாக இந்த ஒரு சாட்சியும் உயிருள்ள சாட்சியாக இருக்கும். நானும் ரொம்ப ஆவலோடு கூட இருக்கிறேன். இன்றைக்கு நம் மத்தியில் வந்திருக்கிற அன்பு சகோதரர் கர்த்தருடைய தீர்க்கதரிசி அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. ஒரு பேர் இஜே கிமி மார்டின் அவர்கள் தான் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவர் ஒரு ஆங்கில் இண்டியன். அவருடைய துணைவியாரும் அவரோடு கூட வந்திருக்கிறாங்க. எனவே இந்த ஜாய் டிவிக்கு வந்தது ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி. எனவே நேயர்களே, நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க. ஜெபத்தோடு கூட இந்த சாட்சியை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து நீங்கள் பயனடையணும்னு சொல்லி ஆண்டவர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க. வாங்க ப்ரோக்ராம்குள்ள போகலாம். ஐயா, பிரைஸ் லார்ட். எப்படி ஐயா இருக்கீங்க? கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல பெரிய ஒரு மகிழ்ச்சி. எல்லாம் பல வெளிநாடுகள் பகுதியில் போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வரீங்க. இன்னைக்கு கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியாக உங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உங்கள் மனைவியோடு சேர்ந்து எங்களுடைய ஜாய் டிவி இந்த சாம்பலிலிருந்து சிங்கார நிகழ்ச்சிக்கு வந்தபடினால உங்களை அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். ஐயா, நன்றி, தேங்க்யூ. ஐயா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க? உங்களை பற்றி ஒரு அறிமுகமாக ஜாய் டிவி நேயர்களுக்கு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன், இங்கே கொண்டு வந்தது. ரெண்டாவது ஜாய் டிவி ஃபேமிலிக்கு. அதுக்கப்புறமா பிரதர், என் நண்பன் பாஸ்டர் ஆபத் ரவி பிரதர் கோசம் நான் நன்றி சொல்கிறேன், இங்கே ஒரு ஐப்பு குத்துதுக்கோசம். அதுக்கப்புறமா என்னோடய ஊழியக்கார் ஆவிக்குரிய அப்பா, அவர் கீழே வந்து நான் ஒரு 20 வருஷமாக உக்காந்துருந்தேன். அவர் எனக்கு ரொம்ப சொல்லி கொடுத்தார். அவரோட ஜெபம் கூட இங்கே என்னை கொண்டு வந்துக்குது. அவருடைய பேர் சொல்லுங்கள். பாஸ்லா ஒக்கோரி ஜான் அவரோட பேர். அதுக்கப்புறமா எங்களோட சர்ச் மெம்பர்ஸ், சொந்தக்கார், அம்மா, தங்கச்சி, தம்பி எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். இங்கே வேலைக்கு இங்கே கொண்டு வந்தது அவங்கள எல்லாரோட ஜெபம் நன்றி. என் பேர் இஜே மார்டின் கிமி. நான் ஒரு ஆங்கிலோனியன் குடும்பத்தில் பிறந்தவர். ஒரு 13 வயசு 14 வயசில் எனக்கு பூரிகம் சைதாப்பேட் சின்னமலை. என்னோட ஆரம்ப காலத்தில் சின்ன சின்ன தெரு சண்டை பார்த்து போட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்து நான் ஒரு பெரிய ரவுடி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். என்ன வயசில்? நான் ஒரு 13-14 வயசில் சின்ன பையனாக இருக்கும்போது இங்கே கத்தி எத்தின் தெருவில் சுற்றுவது. எங்கள் கூட பிறந்தவங்க 4 பேர், ஒரு தம்பி 2 தங்கச்சி. அப்போ நாங்கள் தெரு சண்டை வந்து அதுக்கப்புறமா அது ஊர் சண்டை ஆகி அப்படியே கொஞ்சம் 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 ரவுடியசத்தில் ப்ரொமோஷன் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா இன்னும் வளரணும், நம்ம ஒரு பெரிய மெகா ரவுடியாக இருக்கணும், அப்போ தான் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. பிசாசி காரியத்து கூட இருந்து அப்படியே வந்தேன். அப்போ வந்து 95 ஃபஸ்ட்டு நான் ஜெயிலுக்கு போனேன். ஒரு 2 பேரை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்தேன். அப்போ எனக்கு வயசே 17-18 தான். ஜெயிலில் வெளியே வந்து அதுக்கப்புறமா ஒரு பெரிய பெரிய டீம் கூட சுற்றி 1997 வந்து ஆதம்பாக்கம்ல நான் வந்து வெடிகுண்டோட மாற்றுவேன். டிஎஸ்பி என்னை பிடிக்கிறாங்க. அப்போது டிஎஸ்பி அண்ட் ஸ்பெஷல் டீமு. அங்கே பேப்பர் கட்டிங் கூட இங்கே இருக்குது, நீங்கள் அட்டாச் பண்ணலாத ஜனத்துக்கு காட்டும்.
அப்போ 97ல் 2 and 3 இந்தியன் ஆர்ம்ஸ் ஆக்ட்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டு அனுப்புகிறாங்க என்ன ஜெயிலுக்கு போயிட்டு வந்து திருப்பி வந்து இது பத்தாது, நம்ம இன்னும் பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி சுற்றின்னு இருந்தேன். சின்ன பசங்களோட டாய்ஸ் என்ன, ரிமோட் கண்ட்ரோல் காரு, பொம்பரம், காத்தாடி, கோலி. நான் வளரும் என்னோட டாய்ஸ் வந்து துப்பாக்கியாக தான் இருந்தது. அதில் வந்து ரொம்ப ஒரு அடிக்டாக இருந்தேன் துப்பாக்கியில். அப்படியே துப்பாக்கி பற்றி கற்றுன்னு இருந்தேன். எப்போவுமே என் கையில் துப்பாக்கி இருக்கும், எப்போவுமே வெடிகுண்டு இருக்கும். நான் ரொம்ப தடவை வந்து போலீஸ்கிட்ட மாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு 5 தடவை டிபிடிஏன்னு சொல்லி ஜெயிலுக்கு போயிருக்கிறேன். அது பேர் தமிழ்நாடு ப்ரிவென்ஷன் டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லி, குண்டாஸ்ன்னுவாங்க, மிஸ்ஸான்னுவாங்க, டிஃப்ரெண்ட் பேருக்கு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி அது பேர் டிபிடிஏ, தமிழ்நாடு ப்ரிவென்ஷன் டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டீஸ். அது மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன். பணம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஒரு நிம்மதின்னு ஒன்று இல்லை. என்னடா இது நிம்மதி இல்லை வாழ்க்கை, இங்கே போனால் சாப்பிட்றோம், இங்கே போனால் ஃப்ளைட்டில் போகிறோம் பெங்களூரு, இங்கே அங்கே, ஆனால் ஒரு நிம்மதியே இல்லையா வாழ்க்கையில் அப்படின்னு சுற்றி ஜெயிலாக இருக்குதா நம்ம வீடு அட்ரஸ்ஸு. ஒரு காலத்தில் எங்கேப்பா கிமி வீடுன்னா ஜெயில் அட்ரஸ் தான் கொடுப்பேன், ஏன்னா பாதி டைம் ஜெயிலில் தான் இருப்பேன். அதுக்கப்புறமா ரொம்ப இது அதுக்கப்புறமா நியூமராலஜின்னு ஒரு சப்ஜெக்ட்ஸ் படித்தேன், கர்கம் பற்றி படித்தேன், ஏகப்பட்ட பிசாசி தந்திரத்தோட பற்றி நான் அப்படியே இருந்து என் வாழ்க்கையே பிசாசி கூட வாழ்ந்துருந்த பல வருஷமா. இப்படியா வந்து உங்களுடைய வாழ்க்கையே வந்து சிறைசாலை வாழ்க்கையா இருந்துச்சு. ஆமா, 11 லிமிட்ல கேஸ். 11 லிமிட்ல கேஸ், எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல 11 போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ். ஸ்டேஷன்ல வந்து உங்களுடைய வழக்குகளை வந்து ஜெயிலே ஒருத்தரை அறுத்துட்டேன் பிளேடு மாதிரி வச்சு, அதுல ஜெயிலே ஒரு கேஸ். ஓ, இங்க போட்ட சண்டை இல்லாம ஜெயில வேற. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு வாழ்க்கை, பாவம் நிறைந்த வாழ்க்கை. கண்டிப்பா. அப்புறம் வந்து வேற ஏதாவது வந்து போதை வஸ்து அந்த மாதிரி அடிமைகள்? போதை அடிமை இல்லை, ஆனா எங்க கும்பல் வந்து இப்ப சில பேர் கொஞ்சம் வச்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க ஜெயிலே போயிட்டு பைபிள் கேட்பாங்க, பைபிள் கொடுப்பாங்க ஜெயில, பேப்பரை கீச்சி கஞ்சா பவுடர்லாம் மடிப்பாங்க. அதில் நானும் கொஞ்சம் அப்படியே உக்காந்து உந்தா பார்த்துன்னு இருந்தேன் அவங்கள, எங்கள் கும்பல். இன்னைக்கு அதே பைபிள் தான் பிரசங்கம் பண்ணணும் நம்ம. அன்பிற்குரிய ஜாய் டிவி நேயர்களே, உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளி வரையிலும் தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் சாம்பலில் இருந்து சிங்காரம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகின்றது. காணத் தவறாதீர்கள், மற்றவர்களையும் காணச் சொல்லுங்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையிலும் வந்து வாழ்ந்தீங்க. அதுக்கப்புறம் உங்க குடும்பத்துல உங்களை குறிச்சு என்ன நினைச்சாங்க? உங்க குடும்பம் வந்து இதனால பயங்கர பாதிக்கப்பட்டிருக்கும். ஆமா, நான் வந்து ஒரு ஆங்கிலோனியன் குடும்பம் சொன்ன மாதிரி. எங்க அப்பா வந்து ஒரு ஆஃபீஸர், IOC இந்தியன் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ்ல. எங்க அப்பா நான் சின்ன பையனா இருக்கும்போது இறந்துட்டாரு. எங்க அம்மா வந்து ஒரு டீச்சர், ஒரு பெரிய ஸ்கூல்ல ஒரு டீச்சர். அதே ஸ்கூல்ல படிச்சாங்க, அதே ஸ்கூல்ல டிகிரி பண்ணாங்க, டீச்சர்ஸ் டிகிரி. அதே ஸ்கூல்ல அங்கே பிரசன்டேஷன் கான்வென்ட்ல அவங்க வந்து ஒரு 30 வருஷம் சர்வீஸோ பண்ணாங்க. கஷ்டமான வாழ்க்கை தான். ஆனால் எங்கள் அம்மா வந்து என்னை வந்து கை விடல. எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்கூலில் கூட, மிஸ் உன் பையனை போலீஸ் விட்டு சாவச்சிடும். ஆனால் எங்கள் அம்மா ஒன்றே ஒன்று விசுவாசத்தில் சொல்லுவாங்க எப்போவுமே, அவன் ஒரு நாள் இங்கே பைபிள் எடுத்து அவன் சுற்றுவான். அங்கே விசுவாசி, அங்கே ஜெபம் என்னை கூட கொண்டு வந்தது இன்னைக்கு இங்கே நிலைமைக்கு. எனக்கு ஒரு தம்பி நல்லா பச்சா வெளியூரில் இருக்கிறான், 2 தங்கச்சி, அதில் அவங்களும் பச்சவங்க வெளியூரில் இருக்கிறாங்க. ஒரு தங்கச்சி இங்கே இருக்கிறாங்க, வெளியூர் போயிட்டு இப்போ வந்திருக்கிறாங்க விட்டுன்னு. நான் குடும்பத்தில் 4 பேர், நான் தான் தலைவர். அதில் அதுக்கு பிறகு வந்து நீங்கள் எப்படி வந்து இப்போ இப்படிப்பட்ட ஒரு பாவம் நிறைந்த வாழ்க்கையில் இருந்தீங்க? ஜெயிலு, ரவுடிசம், இப்படிப்பட்ட காரியம்லாம் எல்லாமே இருந்துச்சு. போலீஸ் ஒரு பக்கம் உங்களை வந்து தேடுறது, இப்படிப்பட்ட வந்து பேப்பர்லலாம் வர அளவுக்கு மோசமான ஒரு குற்ற செயலை வந்து செய்து இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இயேசு எப்படி நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க? அதை குறித்து நேர்களுக்கு சாட்சி. கண்டிப்பாக. நான் ஒரு கிறிஸ்டின் குடும்பத்தில் தான் பிறந்தேன்.
ஆனால் கடவுளை சின்னதுலேருந்து விசுவாசிக்கல. ஏன்னா கரெக்டான வழி கடவுளுக்கு தெரியாமல் இருந்தது. நான் தப்பான வழி கடவுளை கும்பிட்டு இருந்தேன், அங்கே தப்போ பண்ணி இருந்தேன். எப்பவுமே கடவுள் சொல்கிறார் பைபிளில், ஜீசஸ் இஸ் த வே ட்ரூத் அண்ட் லைஃப். ஏசப்பா தான் உண்மையான வழி. அப்போ அங்கே காலத்தில் என்ன ஆகுது, 2001 ஒருத்தருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் ஆகுது. எங்கே கூட்டுன்னு போயிட்டு அவங்க குணம் ஆகலை. அதுக்கப்புறமா எங்கள் மாமா ஒருத்தர் வந்து எங்கள் அம்மாவோட தம்பி வந்து ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு இங்கே ஜெபம் பண்ணுவாங்க போ அப்படின்னாரு. அது பரிங்கமலையில் இருந்தது ஒரு சர்ச்சு, பேர் லிட்டில் ஃப்ளாக்னு சொல்லி. அங்கே நான் ஃபோன் பண்ணினோடனே ஒரு பாஸ்டர், அதுதான் எங்கள் ஊழியக்கார், 20 வருஷமாக அவர் கூட தான் இருந்தேன். அவர் ஃபோன் எடுத்தார், என்ன விஷயம், இது மாதிரி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு. நான் ஃபோன்லேயே ஜபிக்கிறேன் பாருன்னாரு. ஃபோன்லேயே ஜபம் பண்ணோடனே நல்லா ஆயிடுச்சு. யாரா இங்கே சர்ச்சுக்கு, நம்ம தேர் மேலே நிற்போம், எல்லாமே பண்ணுவோம் போவோம், வருஷம் ஏதோ பண்ணுவோம், என் குடும்பமே வேளாங்கண்ணிக்கு நடுக்கும் வருஷம். ஆனால் இது மாதிரி ஒரு வெள்ளமே நான் பார்க்கலையே. யார் இது, அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து அவங்களோட உடம்பு சரியாதவங்க கூட அங்கே வந்தால் வெறும் ஒரு மொட்டை மாடியில் ஒரு கொட்டாய் இருந்தது. அதை என்னடா இது கொட்டாய், மாட்டு கொட்டாய் மாதிரி இது, இங்கே என் மேலே வர சொல்கிறாங்கன்னு சொல்லி நானும் கொஞ்சம் குழம்பி மேலே ஏறினோடனே எங்கள் ஊழியக்கார் உட்காந்து கீபோர்டு வாசியிருந்தார். அவர் பேர் ஒக்கோரி ஜான். கீபோர்டு வாசிக்கும் போது உள்ளே போனோடனே யாரை கூட்டின்னு போனால் அவங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கொஞ்சம் பயந்த உடனே சொன்னார், மகனே நீ உட்கார, அவங்க தானாக வருவாங்கன்னார். தானாக வருவாரா? உக்காந்தேன். ஓடின தானாக வந்தாங்க. கை வச்சு ஜம் பண்ணி சுகம் ஆகி கிளம்பி ஆச்சு வீட்டுக்கு. அப்போ நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் இல்லை. ஆண்டவரே அது யார் ஆண்டு அங்கே வல்லமை, எனக்கு வல்லமை பற்றி தெரியும், நான் ஒரு ரவுடியாக வாழ்ந்துன்னு இருக்கிறேன். ஆனால் ஒரு ஃபோனில் 1 நிமிஷம் ஜபம் பண்ணாவே பொத்துன்னு கீழே விழுந்து இது மாதிரி ஆகுது. அங்கே வல்லமை எனக்கோ வேணும். அன்றைக்கி நைட் எனக்கு தூக்கன்னதே இல்லை. ஆனால் நான் பண்ண ஜபம் அங்கே வல்லமை, அதை யார் எனக்கு நீ வெளிப்பத்து அப்படின்னு நான் கேட்கும் போது அன்றைக்கி நைட்டே ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் அவர் யாருன்னு. அன்னிலேருந்து எல்லாமே தூக்கி போட்டு என்னோட நிம்மதியை நான் தேடினேன். ஆண்டவர் தான் ஒரே வழின்னு. அதுக்கப்புறமா அவ்வளோ துன்பம் நண்பன் எல்லாம் வந்தது. எதை பற்றி நான் கவலைப்படல. நான் வெச்சிப்புக்கு வந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு கூட கொஞ்சம் சில கொலைலாம் நடந்தது சிட்டியில். பேப்பர்லேயே என் பேர் போட்டாங்க, ஆனால் நான் பண்ணாத கொலை அது. என் கூட இந்த பசங்களோ என் நண்பனுங்க பண்ண கொலை. ஆனால் தலைமை பார்த்தா இங்கே பேப்பரை கொடுத்துருக்குறேன் கட்டிங்கு, என் பேர் தான் வந்தது. அப்போ போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது கூட ஏசி டிசி நீ பண்ண கொலை ஜெயிலுக்கு போயிடுவேன். அதை பற்றி நான் கவலைப்படல, நான் இங்கே கொலையை பண்ணல. அப்போது ஒரு போலீஸ்கார் வந்து கேட்டார், ஜெயிலுக்கு போனால் நீ என்னடா பண்ணுவேன்? ஆண்டவர் பேதுக்கு கது திறக்கும் போது, பாலுக்கு கது திறக்கும் போது எனக்கு திறப்பார் ஆண்டவர் அப்படின்னு. அவர் அங்கே வச்சிக்கப்பட்டார். அங்கே போலீஸ் வச்சிக்கப்பட்ட மீனிங் அவர் கொஞ்சம் கடவுள்கிட்ட வந்திருந்தார். இங்கே பேச்சு வந்து கேட்டு அவர் வந்து எனக்கு ஃப்ரெண்டாக ரொம்ப உதவி பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் 7 நாள் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு, அதுக்கப்புறமா டிசி ஏசியை கூப்பிட்டு, தம்பி நீ போயதில்லை, நீ இல்லை, எஃப்ஐஆர் போட்டாங்க அங்கே கேஸில். என்ன A1 3 நாளாக பேப்பர்லேயோ சன் டிவிலெலாம் வந்துருந்தது. அப்போ கூட ஆண்டவர் என்னை ஜெயிலுக்கு அனுப்பாம. இது வந்து 2004. ஆமாம், சைதாப்பேட்டில் நடந்த கொலை இது நான் அன்னைக்கு எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. நான் சர்ச்சில் வந்து சேர் தோச்சின்னு சர்வீஸ் நம்மளுக்கு 7 மணி சர்ச்சுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். பெரிக்கின்னு மாப்பாச்சின்னு சர்ச்சா அங்கே டைமில் இது நடந்தது. அதுக்கு எனக்கு சம்மதம் இல்லை, அவங்கக்கிட்ட தொடுப்பே இல்லை. ஏன்னா என்னோட ஊழியக்கார் ஒன்று சொல்லி கொடுத்தார், ஃபோனு கொஞ்ச நாள் யாருக்கிட்ட யூஸ் பண்ணாத, யாருக்கிட்ட பேசாதன்னார். சரி அப்படின்னு சொல்லி என் ஊழியக்கார் பேச்சை கேட்டேன். எங்கள் ஆவிக்குரிய அப்பா பேச்சு அது கேட்டுன்னு அதுக்கப்புறமா ரொம்ப துன்பம்லாம் வந்தது. ஒரு நாளைக்கு ஆண்டவரே நான் ஆண்டவரே என்னை ரொம்ப பேர் ஏற்றுறாங்க, ஆண்டவரே என்ன பண்ணுவேன்? ஐசாய் 54:17 கொடுத்தார். உனக்கு வர வெப்பன்ஸ் ஒன்று கூட ஒன்றும் பண்ண முடியாது மகனே. நீ அவனை மன்னிச்சிட்டு உன் வேலையை பார்த்துன்னு போ. உன் எதிரில் நிற்கிறவன் யாரும் சாம்பல் ஆகிடுவான். ஜாஷுவா புக்கில் சாப்டர் 1 சொல்லியிருக்கிறேன், உன் 4 குத்து உன் எதிரில் எவனும் நிற்க முடியாது. அது ஆனால் நீ வந்து யாருக்கும் வந்து சபிக்காத, எல்லாரும் மணி அப்படின்னு சொன்ன தேவன் இன்னைக்கு வரைக்கும் என்ன அவ்வளோ பிரச்சனைகள் அவ்வளோ வந்தது. சிக்னஸ், டைம், ட்ரையல்ஸ் எல்லாம் வந்தது. ஆனால் ஆண்டவர் என் கூட எப்பவுமே துணையாக இருந்து இனி வரைக்கும் நான் உயிர் வாழ்வேன்னா கடவுள் தான். எதினோ அந்த டாக்டர் வந்து மற்றொரு டேபிளில் வந்து நீ செத்துடுவப்பா, முடியாதுப்பா, வெள்ளை பெட்ஷீட்டை போத்துட்டு போயிட்டாங்க. ஒரு இதில் வந்து ஒரு சண்டையில் வைன் ஷாப்பில் ஒரு பாட்டில் பீஸ்
அப்படியே அச்சு என்னை உள்ள நரம்பில் மாட்டிக்கிச்சு. 2 வருஷமாக கையில் இருந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது செப்டிக் இங்கே கையை எடுத்துன்னு. அதுக்கப்புறமா இதே GH ஹாஸ்பிட்டலில் கடவுளுக்கு நன்றி டாக்டர் எல் ராஜேந்திரன் சொல்லி போன் ஸ்பெஷலிஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணி இன்னாண்டு எடுத்தாங்க. அதை 2 வருஷமாக கையில் இருந்தது. அப்போ நான் வேலூர் சிலசாரியில் இருந்தேன். வெளியே அதை எடுத்தார். வெளியே நான் ஆப்ரேஷன் போய் பண்ணிட்டு வந்தேன். இங்கே கையே வராதுன்னாங்க. ஆனால் இங்கே கையில் நம்ம பைபிள் எடுத்துன்னு இன்னைக்கு போயின்னு இருக்கிறோம். ஆண்டவர் வேலையை செய்வோம். நிம்மதியில்லாத வாழ்க்கை, பணம், பொருள் எல்லாமே இருந்தது. ஆனால் நிம்மதி இல்லை. நிம்மதியை காசு கொடுத்து வாங்க முடியாது. இயேசு கிறிஸ்து தான் நிம்மதி. அன்பிற்குரிய ஜாய் டிவி நேயர்களே, உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளி வரையிலும் தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் சாம்பலில் இருந்து சிங்காரம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகின்றது. காணத் தவறாதீர்கள். மற்றவர்களையும் காணச் சொல்லுங்கள். அருமையான தீர்க்கதரிசி E.J. கிம்மி மார்ட்டின் அவர்களுடைய செய்தியை கேட்டு அப்படியே பிரமித்து போயிருக்கிறீங்களா? பாருங்க, பிரமிக்கத்தக்கதான அதிசயங்களை செய்கிற நம்முடைய ஆண்டவரால் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு சாட்சிகளை உருவாக்க முடியும். பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையில மனம் போன போக்கில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய குடும்பத்திலையும் இவரால் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும். அதே போல இவருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனா எவ்வளோ காரியத்தை இந்த சிறிய வயதுல அவர் ஒரு பெரிய ரவுடியா ஆகணும், பெரிய ஒரு ஆளா தாதாவா தன்னை மிகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்தது உண்டு. அதனால அப்படிப்பட்ட சத்ருனுடைய காரியங்கள் அவருக்குள்ள இருந்தபடினால அவருக்கே அது தெரியல. ஆனா ஒரு நாள்ல அவருடைய நண்பரின் நிமித்தமா அவர் ஒரு சபைக்கு கடந்து செல்றாரு. கடந்து செல்லும் பொழுது அங்க தேவனுடைய வல்லமை அங்கு வெளிப்படுகிறது. பாருங்க, வசனம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் இயேசுவின் இடத்துல வர முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஏசப்பா கிட்ட போகணும்னா ஒரே ஒரு வழி, இயேசு மாத்திரம்தான் வழி, இயேசு மாத்திரம்தான் சத்தியம், இயேசு மாத்திரம்தான் ஜீவன். அதுதான் இன்னைக்கு அவர் இவ்வளவு அளவுக்கு உங்கள் மத்தியில இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை சொல்லிட்டு இருக்கிறார். பாருங்க, எத்தனையோ பேர் மனம் திரும்பும் பொழுது பல போராட்டங்கள், பல இன்னல்கள் எல்லாம் வரும். அதே போலதான் அன்பு சகோதரருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வரும்போது அவருடைய பாஸ்டருடைய கரங்கள்ல போய் அவர் தேவ சமூகத்துல காத்திருந்தபடினால, அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் இருந்தபடினால வசனம் சொல்லுகிறது, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமா வருவாங்களாம். அப்போ இப்ப பாருங்க, எதிராளியா இருக்கிறவர்கள் கூட இன்னைக்கு சமாதானமா ஒரு ஊழியக்காரரா அவரை பார்க்கும்படியா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. பாருங்க நேர்களே, ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை கூட இப்படிப்பட்ட ஒரு போதை வஸ்துல அடிமையா இருக்கலாம். இல்ல நான் பெரிய ஒரு ரவுடியா ஆக வேண்டும், நான் சிறையில இருக்கிறேனே, என் பிள்ளை சிறையில இருக்கிறானே, என் மகன் சிறையில இருந்து கொண்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறானே. இன்னுமே அவர் சொன்னார்ல, 5 குண்டாஸ் 5 முறை அவருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில பாருங்க வாழ்ந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் மாத்திரம்தான் மாற்ற முடியும். பிரியமானவர்களே, எனவே தொடர்ந்து வாங்க, அவரோடு கூட நம்ம பேசுவோம். அன்பிற்குரிய ஜாய் டிவி நேயர்களே, உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளி வரையிலும் தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் சாம்பலில் இருந்து சிங்காரம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகின்றது. காணத் தவறாதீர்கள். மற்றவர்களையும் காணச் சொல்லுங்கள்.
சரிங்க ஐயா, இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கும்போது உங்களுடைய திருமண வாழ்க்கையை பத்தி சொல்லுங்க. கடவுளை நான் 3 பசங்களோட ஆசீர்வதிச்சிருக்கிறேன். நீங்க வந்து இப்ப ரட்சிக்கப்பட்டு திருமணம் ஆச்சுங்களா? இல்லை, நான் வச்சுக்கப்பட்டது முன்னே கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு 3 பசங்க. என் பெரிய பையன் அட்வொகேட், இன்னும் 6 மாசத்துல முடிக்கிறான். அப்போ 2வது எனக்கு ஒரு பொண்ணு, செகண்ட் இயர் காலேஜ், பைபிள் காலேஜ் போகிறாங்க. 3வது ஒரு பையன் 12th முடிச்சு நீட்டு படிக்கிறான். ஆண்டவர் எங்களை ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார். ஓகே, இப்போ உங்களுடைய ஊழிய வாழ்க்கையை பத்தி நீங்க சொல்லுங்க. இப்போ வந்து ஸ்டில் எப்படி இருக்கீங்க? எப்படி உங்களுடைய ஊழியங்கள் போய் கொண்டிருக்குது? என்ன ஊழியம், என்ன அழைப்பு உங்களுக்கு? ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொரு மனிதரை ஒவ்வொரு விதமா ஆண்டவர் அழைப்பு கொடுப்பார். ஒருத்தரை வந்து இப்போ போதகரா, மேய்ப்பரா, தீர்க்கதரிசியா, அப்போஸ்தலரா, அப்புறம் சுவிசேஷகரா, இந்த 5 விதமான ஊழியக்காரர்கள்ல இப்போ நீங்க தீர்க்கதரிசியா எங்க சாம்பலிலிருந்து சிங்காரம் நிகழ்ச்சிக்கு வந்துருக்கீங்க. என்னோட ஊழியம் பார்த்தா நான் கடவுளோட தீர்க்கதரிசி. என்ன யாரும் தீர்க்கதரிசி ஆக்கல, கடவுள் தான் ஆக்குனார். நான் பொறுப்புல ஒரு தீர்க்கதரிசி. கடவுள் என் தலைமையில ஒரு மார்க் வச்சிட்டார். எரமாயாக சொல்ற போது, உங்க அம்மா கர்ப்பப்பையில இருக்குது முன்னன்னு ஒண்ணு தெரியும், அதால இருப்பார். அதால வந்து நான் பொறுப்புல ஒரு தீர்க்கதரிசி. எனக்கு அப்பெல்லாம் புரியல. சில கனவுலாம் வரும்போதெல்லாம் ஆண்டவர் பேசுவார். அப்போ எனக்கு தான் அது புரிஞ்சிக்கல. அப்போ கடவுள்கிட்ட ரட்சிப்புக்கு வந்தவனையும் நான் அதை புரிஞ்சுக்கினேன். அப்போ நான் வச்சிக்கப்பட்டு யார் அங்கே ஊழியக்காரர் நான் சொன்னேன் கீபோர்டு வாசிஇருந்தார். நான் போகும்போது ஜெபத்துக்கு அங்கே அவர் வந்து ஒரு சர்ச்சு ஸ்டார்ட் பண்ணார். அவர் கூட நான் வந்து 20 வருஷமா ஒரே ஊழியக்காரர் கீழே தான் உட்காந்துருந்தேன். 20 வருஷமா? ஆமா. அந்த டைம்ல ரொம்ப பேர் வந்து இடம் தரையா, நீ வந்து சபை ஆரம்பி, நான் சும்மா இடம் தரேன், ஏதேதோ சொன்னாங்க. நான் எல்லாமே சரிங்க சரிங்கன்னு போயிடுவேன். நான் ஒன்று சொன்னேன், ஆண்டவர் கூப்பிடும் போது அன்னைக்கு நான் வந்து கால் வைப்பேன் என் ஊழியத்தை. இனி வரைக்கும் ஆண்டவர் இங்கே தான் உட்கார சொல்றாரு. இவர் எங்கள் ஆவிக்கு ஒரு அப்பா. வாயை மூடி 20+ இயர்ஸ் அங்கே உட்காந்தேன். இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்ன ஆண்டவர் பேசி நீ போயிட்டு ஊழியத்தை ஆரம்பினாரு தனியா. God has provided ministryன்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் பெரியார் நகரில், GKM காலனி 7th தெருவில். எங்கள் ஐயா கிட்ட சொல்லி ஐயா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு ஒரு சமாதானத்தோடு வந்தேன் வெளியே. ஆனால் கடவுள் பேசினதுக்கு அப்புறம் தான் நான் வெளியே வந்தேன். அவ்வளோ பேர் ஐயா எங்கள் இடம் வச்சுக்கோ, சர்ச்சு கட்டிக்கோ, ஐயா என் வீடு எடுத்துக்கோ, நீ பண்ணுன்னு. சபை என்னது ஆண்டவர் கூப்பிடும் போது தான் சபை. ஆமாம். அதால் வந்து நான் எங்கள் சைடு நவரில் அவ்வளோ பேர் எதாவது சொல்லுவாங்க. ஆண்டவர் என்னைக்கு சொல்கிறாரோ அன்றைக்கி நான் வருவேன், என் சபையை ஆரம்பிப்பேன். ஆண்டவர் ஒரு 2 மாதத்துக்கு முன்ன மார்ச் 30ஆம் தேதி 31 30 டைம் பேசும்போது ஈஸ்டர் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பே நான் ஆரம்பிக்கும் போது ஆரம்பித்து என்னோட ஐப்பு ஒரு தீர்க்கதரிசி ஐப்பு. என்னோட ஐப்பு எதுக்கு ஆண்டவர் என்னை கூப்பிட்டுருக்காருன்னு தெரியும். அதுக்கு தான் சில பேர் கேட்பாங்க, ஐயா இங்கே விஐபி வராரு கொஞ்சம் வரீங்களா பார்க்க. இல்லைம்மா, கடவுள் சொன்னால் நான் வருவேன். ஏன்னா நான் வந்தேன், நான் ஒரு பார்க்க கடவுள் வார்த்தை இல்லாமல் நான் போக மாட்டேன். எனக்கு மைக்கு, எனக்கு டேபிள் இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, கடவுள் வார்த்தை தான் முக்கியம். நான் வந்து சும்மா மைக் எடுத்தான் தோத்துற ஆண்டவர் நல்லா வச்சுக்கவர், அதுக்கு நான் வரல. என்னோட ஐப்பு கடவுள் தீர்க்கதரிசி. அவர்கிட்ட நான் வரும்போது இல்லை அவங்கக்கிட்ட நான் வரும்போது கடவுளோட வார்த்தை இருந்தால் தான் அங்கே வருவேன். இல்லை அது எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கோ நான் போக மாட்டேன். ஏன்னா நான் இயேசு கிறிஸ்து புது ஏற்பாட்டில் சொல்கிறாரு, வந்து சொல்கிறாங்க ராஜா உன்னை கூப்பிட்டாரே சப்பான்னார். அவர் ஒரே வார்த்தை சொன்னார், போய் அங்கே நரிக்கிட்ட சொல்லுன்னார். அங்கே வசனம் நான் பச்சிருக்கிறேன் 50 அதால் வந்து நான் யாரோ தப்பாக குறித்து சொல்ல. நான் ஒருத்தரை பார்க்க போகிறேன்னா கடவுள் வார்த்தை இல்லாமல் நான் அங்கே போக மாட்டேன். கடவுள் அங்கே நான் போனால் கடவுள் வார்த்தை அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வரணும். நான் போனால் கூட அவங்க ஐயா என் பிரச்சனை இது, நீ உன் பிரச்சனையை என்கிட்ட சொல்லாதமான்வேன். நான் தீர்க்கதரிசி, நான் சொல்கிறோம் அவனுக்குன்னுவேன். அதுதான் வந்து குட் நியூஸ் காஸ்பிள். அதே மாதிரி நான் எங்கே போனால் நான் யாரும் வந்து ஆக்கித்தீக்கு பண்ண மாட்டேன், கண்டம் பண்ண மாட்டேன். என்னம்மா ஏசப்பா அங்கே பொம்பளையை பார்த்து சொல்கிறாரு கெந்தண்ட, மீதி யாருன்னா அந்த கல் போடு அவங்க மேலே தப்பு பண்ணாதவங்க எல்லாரும் போயிடுவாங்க. ஏசப்பா சொல்கிறார் நானும் கல் எறிய மாட்டேன், இனிமேல் போய் பாவம் பண்ணாதுன்னு.
இங்க இப்ப இருக்கிற சுவிசேஷம் சும்மா நீ செத்து போயிடுவேன், நீ நரகத்துக்கு போயிடுவேன், நீ இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன், இதெல்லாம் பேசக்கூடாது. கிரேஸ் டைம். கமாண்ட்மெண்ட்ஸை வைக்க முடியல ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல. கமாண்ட்மெண்ட் தான், நான் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் கட்டளை வைக்க முடியாதால தான் ஏசப்பா வந்தார், கிருபையா நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம கிருபை தான் சொல்லணும் அவங்களுக்கு. போ பாவம் பண்ணாத, பாவெல்லாம் மஞ்சு. அதை விட்டு நம்ம மைக்கு பிடிச்சி ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை சபையை வந்து நம்ம கண்டம்னேஷன் பேசின்னு இருந்தோன்னு வையன், சபை வளராது, பகுதி சபை தான் வளரும். அதால என்னோட ஊழியம் வந்து ஆண்டவர் எங்க அனுப்புறாரோ, ஆண்டவர்கிட்ட நம்ம ரொம்ப ஆண்டவர் நம்மளை ரொம்ப பயன்படுத்தணும்னா ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நம்மளை சாவடிப்பார், அப்போதான் பயன்படுத்துவார். ஆண்டவர் நேராக தூக்கின்னு போய் பயன்படுத்திட மாட்டார். ரொம்ப பேருக்கு வந்து கடவுள் பயன்படுத்தாவேன், ஆனால் சாவ விருப்பம் இல்லை. அதான் இயேசு கிறிஸ்துவ தேவனே நொறுக்கும்படியே சித்தம் கொண்டார். ஆமென். அவரே வந்து சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு, இப்படிப்பட்ட ஒரு மரிக்கிற ஒரு சூழ்நிலையில தான் ஜனங்களுக்கு ஒரு மீட்பு கிடைக்கும் கண்டிப்பா அப்படின்னு ஆண்டவர் வந்து உருவாக்குனாரு. எல்லாம் இதுல நீ அப்பாசலாரு, நீ தீர்க்கதரிசியாரு, நீ பாஸ்டராரு, நீ சர்ச்சில் ஹெல்ப்பராரு, நீ டீச்சராரு, நீ சர்ச்சோட ஆடியன்ஸாரு, நீ சர்ச்சு தொடிக்கிறவங்க இரு, நீ பிளேட்டு கைவிறவங்களும் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் வேலை உன்னோட வேலை ஆஃபீஸ் வேலை இதெல்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் வேலை உன்னோட ஆத்மாத்துன்னு வர வேலை. ஆண்டவர் சொல்றாரு, அங்க வந்து நீ நிற்கும் போது நீ தனியா நிற்ப, உன் பாஸ்டர் வர மாட்டார், உன் தீர்க்கதரிசி வர மாட்டார், உங்க ஒய்ஃப் வர மாட்டார், உங்க புருஷன் வர மாட்டார், உங்க குழந்தை வந்து நிற்காது. நீ ஆத்மாத்துன்னு வரணும். ஃபர்ஸ்ட் நான் எப்பவுமே எங்க வீட்டில் சொல்லுவேன், யார் வேணா தப்பா இருக்கட்டும், நம்மளுக்கு தேவையில்லாத, நம்ம ரைட்டா இருக்கலான்னுவேன். நம்மளுக்கு மற்றவங்க கதை வேணாம், நம்ம கரெக்டா இருக்கணும், நம்ம சுவிசேஷம் பண்ணோம். நம்ம பக்கத்து வீட்டு நம்ம ஒரு தெருவில் வரணும்னா அங்கே தெருவில் எத்தனை பேர் நம்ம கடவுள்கிட்ட கொண்டு வந்திருக்கிறோம். ஆண்டவர் கேட்பாரு, இல்லை அவங்க என்னை பார்த்து போராமப்பட்டாங்க, அவங்க பட்டம், நீ என்ன பண்ண? ஒரு ஊழியக்கார், பெரிய ஊழியக்கார் ஏர்போர்ட்டில் உட்காந்துருந்தாரு, கடவுள்கிட்ட ஐதாரு. வெப்புடேஷன் தமிழ் எப்படி சொல்லுது எனக்கு தெரியல. ஐயா என்னோட வெப்புடேஷனே போயிடுச்சு ஆண்டவர், பேப்பர்லலாம் நான் தப்பா எழுதுறாங்க காரியத்து, நான் பண்ணாத காரியம் என்னார் அங்கே ஊழியக்கார் ஐதுன்னு ஏர்போர்ட்ல. ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு வெப்புடேஷன் இருக்குதா? என்னோட வெப்புடேஷன், நான் பருவலத்தில் விட்டு கீழே வந்த மனுஷங்கோசம் என்னை நாட்டில் அச்சு தொத்த வந்தாங்க, என்னை நீ வந்து நான் போய் தீர்க்கதரிசின்னு சொல்லி தொத்துனாங்க, என் கூட இந்த 12 பேரே ஓடிட்டாங்க அன்னைக்கு. நீ உனக்கு வெப்புடேஷன் வேணுமா? ஆண்டவர் கேட்டவனே அங்கே ஊழியக்கார அப்படியே இன்னிலேருந்து எங்க பேப்பர் என்ன ஏதுனா எனக்கு கவலை இல்லை, நான் போய் சுவிசேஷம் சொல்லுவேன். பக்கத்து வீட்டுக்கார ஒருத்தர் சண்டை போட்டானா அவங்கள நம்ம சபை என்ன பண்ணுது, சபிக்கிறது. அவங்கள சபிச்சிட்டா எப்படி வருவாங்க சர்ச்சுக்கு? எப்படி வருவாங்க? கடவுள் பிள்ளைங்களா எல்லாரும் பதில் சொல்வீங்க கடவுள்கிட்ட. அன்னைக்கு நாள் கடவுள் எதிரில் நிற்கும் போது எத்தின் ஆத்துமா நீ எத்தனை வந்தன்னு கேட்பார் கடவுள். இன்னும் எங்க ஒய்ஃப் எங்க பசங்கிட்ட சொல்லுவேன், உங்க நம்ம கேரக்டர் சரியில்லைன்னா நம்ம பேச்சு சரி இருக்காதுன்னு. நம்ம நினைக்கிற மைண்ட்ல எப்படி ஒருத்தரை பார்க்குறோமோ அப்படிதான் அவங்க கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணுவோம். ஒருத்தரை நீங்க பார்க்கும் போது அன்புல நீ அவங்கள பார். அவங்க 1000 தப்பு பண்ணிட்டோம், அவங்கள அன்புல நீ பார்க்கும் போது நீ அன்பு காட்டுவ. அன்பு காட்டும் போது அவங்க வெச்சிப்புக்கு வருவாங்க. அவங்க என்ன வேணா உனக்கு பண்ணிட்டோம், நீ அது திருப்பி பண்ணாத, முதல்ல நீ வெயிட்டாருன்னு என்னக்கே நான் சொல்லிப்பேன், கிமி நீ வெயிட்டாரு, மற்றவங்க கதை வேணா. ஏன்னா ஆண்டவர் கேட்பார், பிரதர் அன்னைக்கு எத்தின் ஆத்மா நீ எத்துன்னு வந்த, நீ பருவலத்துல உட்காந்துன்னு இருப்ப, நரகத்துல இருந்து உன் பேரை கூப்பிடுவாங்க. ஐயா என்ன தெரிதா, 4 வீடு தள்ளி நான் இருந்தேன், எனக்கு நீ சொல்லியா ஏசப்பா பத்தி? ஜனத்துக்கு ஏசப்பா சொல்லுவதுக்கு முன்ன உன் நம்மளோட நம்மளோட எப்படி நம்ம போறோம்னு பார்ப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்டின் இருந்தா போதாது, வாரத்துல 7 நாள் கிறிஸ்டினா இருக்கணும், மாசத்துல 31 நாளா இருக்கணும், வருஷத்துல 365 நாளா இருக்கணும், 24 மணி நேரம் கிறிஸ்டியனா வாழணும். ஒரு நாள் சர்ச்சுக்கு போயிட்டா போதாது. ரொம்ப பேர் வந்து அதே மாதிரி ஆத்மா கட்சிக்கு பண்ணணும்னு போகும்போது என் சர்ச்சுக்கு வந்துடு, உன் சர்ச்சுக்கு வந்துடு, சபைக்கோசம் சண்டை போடுவாங்க, ஆத்மா அத்துன்னு போ. ஆனா இவங்கெல்லாம் வந்துடுவாங்க, அது வந்து ஒரு முட்டாள்தனமா. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் ஒரே ஊருக்கு தான் வரீங்க, பருவலத்துக்கு, ஏன் ஹெவனுக்கு. ஆனா நம்ம தான் இங்க சர்ச்சுக்கு வா, அங்க சர்ச்சுக்கு போ, என்ன கீழே இருக்கிறவங்களை நான் கற்றுக் கொடுப்பேன். எங்க போய் நீ சுவிசேஷம் சொல்றியோ, எங்க சர்ச் பக்கத்துல இருக்குதோ அவங்கள அங்க அமுச்சு விடு. பாஸ்டர் கிட்ட போயிட்டு, உனக்கு தெரியாத பாஸ்டர் இருந்தா கூட கதவு தட்ட, ஐயா இங்க நான் சுவிசேஷத்துக்கு வந்தேன், இங்க அம்மா இல்லை, இங்க பையன் வச்சுக்கப்பட்டாங்க, நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோ சொல்லி விட்டு வா.
அதுக்கப்புறமா இல்லை ஐயா தூரமாக இருந்தால் கூட உங்கள் சபைக்கு வரணும்னு அவங்களா வந்தால் ஓகே. நம்ம வந்து என்னோட ஊழியம் வந்து மற்ற கிறிஸ்டியனுங்களை வலிக்க இந்த ஊழியம் இல்லை, கடவுள் ஏசப்பா தெரியாதவங்களை வலிக்க தான் என்னோட ஊழியம். அன்பிற்குரிய ஜாய் டிவி நேயர்களே, உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளி வரையிலும் தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் சாம்பலில் இருந்து சிங்காரம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகின்றது. காணத் தவறாதீர்கள், மற்றவர்களையும் காணச் சொல்லுங்கள். இன்னைக்கு கிமி மார்ட்டின் ஐயா அவர்கள் இன்னைக்கு அவருடைய ஆதங்கத்தை, அவருடைய ஆண்டவர் நினைத்திருக்கிற அந்த காரியத்தை உங்களிடத்துல சொல்லுகிறேன். ஏன் இவரு இப்படி கடிந்து கொள்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க நீங்க. ஏன்னா கடிந்து கொள்ளுதல், ஏன்னா ஆண்டவரே சொல்றாரு, பவுல் அநேக இடத்துல சொல்றாரு, சபைக்கு கடிந்து புத்தி சொல்லுங்க சகோதரரே, ஒரு சகோதரரை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இப்படி சொல்லுகிறார். எனவே வருகிற இயேசுவை அறியாதிருக்கிற ஜனங்களிடத்துல அன்பு செலுத்துவது, நம்முடைய சாட்சியை காத்து கொண்டு அநேகர இயேசுவின் பக்கமாய் திருப்புவது, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்தவத்துடைய லைஃப். ஏன்னா நம்ம போக போறது இந்த வாழ்க்கை என்பது ஒரு முறை. அதே போல நம்முடைய வாழ்க்கையில இயேசுவோடு இருப்பது தலைமுறை தலைமுறையா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய குமாரனை அறிந்திருக்கிறவன் அவன் நித்திய ஜீவனை அறிந்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த குமாரனை அறிந்தவர்கள் அந்த நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று சொன்னா, அந்த பரலோகத்துக்கு போகணும்னா அப்போ ஏசப்பா சொல்றபடி நம்ம நடக்கணும், ஏசப்பா சொல்றபடி நம்ம ஊழியம் செய்யணும், ஏசப்பா சொல்றபடி நம்ம ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். இன்னைக்கு நம்ம சொல்றோமா? பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரங்களுக்கு போயிட்டு ஏசப்பாவுடைய அன்பை சொல்றோமா? நம்ம கூட படிக்கிறவங்களுக்கு கிட்ட ஏசப்பாவுடைய அன்பை சொல்றோமா? இல்லையே. ஆனா இந்த இரத்த பலியை ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்போம். அதான் சொல்றாரு. வாங்க தொடர்ந்து பிரதரோட கேட்போம். கண்டிப்பா பிரதர், இப்போ எல்லாருமே வந்து இப்போ அழைப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொன்னு எழுப்புதல், நம்ம தேசத்துல எழுப்புதல் காணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலே என் நாவியை ஊற்றுவோம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தைய ஒரு நாள் நிறைவேற்றாம இருக்க மாட்டாரு. எப்படி யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமா உரைக்கப்பட்டதோ அது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அது நிறைவேறப்பட்டது. அன்றைக்கு சீஷர்கள் பெருகினார்கள், ஜனக்கூட்டங்கள் சபையில வந்து சேர்ந்தாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக பாத்தீங்கன்னா அங்கங்க பாத்தீங்கன்னா சுவிசேஷ கூட்டங்கள், அங்கங்கே கர்த்தருடைய ஆராதனை சபைகள் எல்லாம் எழும்பி கொண்டிருந்தது. இன்னைக்கு எல்லாம் முடங்கப்பட்டிருக்குது. ஆனா எழுப்புதலுக்காக இப்போ வந்து அநேகர் வந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. அதை குறிச்சு நீங்க ஐயா நல்ல கேள்வி கேட்டிருக்கிறீங்க. ரிவைவல் நீ கேட்குவது எழுப்புதல், ஓகே. ரிவைவல் வந்து நம்ம உட்காந்து ஆண்டவரே ரிவைவல் பண்ண ஒன்றும் நடக்காது. ஃபஸ்ட்டு ரிவைவலுக்கு நம்ம ரெடி ஆயிடணும். பேட்டில் அது, சண்டை அது கையில் இல்லை, ஜபத்தில். பார்த்தோன்னா சில மதம்லாம் 4 மணி ஏஞ்சி அவங்க ஏதோ பண்ணிக்கிறாங்க அவங்க சாமியின் பேரில். 4 மணிக்கு ஒரு கிறிஸ்டினை ஏஞ்சி ஜபம் பண்ண சொல்ல அப்போதான் தூங்குவோம். ஞாயிற்றுக்கிழமை ஏஞ்சிக்கு பசங்களா சர்ச்சுக்கு போனேன்னு ஒரு நாள் தான் லீவ் கிடைக்குது, நான் தூங்கணுன்னுவோம். ஃபார் ரிவைவல் யூ ஹேவ் டு ஹேவ் சாக்ரிஃபைஸ். ரிவைவல் வர பலி சிந்தணும். என்ன பலி? ஆடு மாடு வெட்டல, நீயே பலி ஆகணும். சில ஊழியக்காரில் வந்து வெளியூர்லலாம் நான் லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ராஃபிட்ஸ், பாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ் ரொம்ப நான் படிப்பேன். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 5 ஹவர் படிப்பேன்னு வச்சுக்கேன். பைபிளில் 5 ஹவர் படிப்பேன் மினிமம். அப்போ பார்க்கும்போது எல்லாரும் வந்து ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. ரூமில் போயிட்டு கதவை பூட்டிப்பாங்க. 5 ஹவர் 10 ஹவர் வெளியே வர மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? ஜபிக்கிறாங்க.
ஆண்டவரே எனக்கு காட்டு என் நிலைமை என்ன ஏதுன்னு. நான் சென்னைக்கு நம்ம ஜபிக்கும் போது சில இடத்துல ஆண்டவர் எனக்கு காட்டின காரியம்னா, தி ஸ்பிரிட் ஆஃப் வரி அண்ட் ஃபியர், பயம் ஆவியோ வரி ஆவியோ ஆண்டவர் காட்டுவார். அது எப்படி வரும்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு 26ன்னு வச்சுக்க தேதி, 5ஆம் தேதி தான் நம்ம வீட்டு வாடகை கட்டணும். 26 நம்ம ஆரம்பிச்சிடுவோம் புலம்போச்சா, இங்க மாசம் வாடகை வரல, இங்க மாசம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டல. 5ஆம் தேதி வர பிரச்சனை 26 உட்காந்து நம்ம பேசின்னு இருக்கிறோம். பைபிள் சொல்லி இது காக்கா குருவிக்கு நான் சோறு போடாம இருக்கிறேன்னா ஆண்டவர் கேட்கிறார், முடி கீழே விழுந்தா கூட எனக்கு கண்ணுக்கு இருக்குது, நீ ஏன் முதல்ல பயப்படுற, நீ ஏன் முதல்ல வந்து வரி ஆகுற, ஐயோ ஐயோ ஐயோ. அன்னைக்கு என்னவோ அதை பார். பைபிள்ல சொல்லி இருக்குது, பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4:19 இப்ப நான் படிக்கும் போது வர்றதுக்கு முன்ன கூட ஆண்டவர் எனக்கு ஒரு வசனம் கொடுத்தாங்க. எங்க மனைவி கிட்ட நான் படிக்க சொன்னேன், நீ அங்க கேள்வி என்ன கேட்பேன்னு எனக்கு தெரியாது, அங்க வசனம் தான் எங்க மணியை கொஞ்சம் எடுத்து படிமான்னு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, ரொம்ப பேர் வந்து கண்ணு மனுஷன் மேலே வைக்கிறார். சர்ச்சில் ஒரு 3 பணக்கார வந்து காணிக்கெல்லாம் குத்து நான் ஒரு திடீர் கிளம்பிட்டாருன்னு வையன், அவங்க பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல தேவன் சொல்வது, உன் கண்ணு மனுஷன்ல இருந்து எடு. பைபிள் சொல்லுது, the arm of flesh will fail you. நம்மளோட கண் ஆண்டவர் மேல இருக்கணும். தன் சுய பலத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன், கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறவனா அவன் பாக்கியவன். ஆமென். எனக்கு அது முழுமையா தமிழ்ல சொல்ல வரல. அது மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கடவுள் இங்க ஏற்பட ஆகணும்னா நம்ம தெருவில் ஆரம்பிக்கணும். 3 ஆத்மா தெருவுலே இல்லை, நம்ம ஊர்ல எத்தனை வர முடியல. எப்படி ஆண்டவர் ஃபுல்லா பீச்சை வெப்பி எல்லாரும் கூட்டின்னு வருவார். நம்மக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒற்றுமை தேவை. நான் யார் வேணா வந்து என்ன வேணா அற்புதம் பண்ணலாம், ஐ வில் நாட் பி ஜெலஸ் ஆஃப் தட். அதுக்கு போது நான் பொறாமப்பட மாட்டேன். ஊழியக்கார் வந்து ஒருத்தர் வந்து இன்ன மாதிரி பயன் பார்த்தா கூட நான் ஜெலஸே ஆக மாட்டேன், நான் பொறாமப்பட மாட்டேன். ஏன்னா என்னோட ஐப்பு எதுக்கு ஆண்டவர் கூப்பிட்டு இருக்கிறாருன்னு எனக்கு தெரியும். நான் சந்தோஷம்தான் படுவேன் அதில். அதால முதல்ல ஏற்பு நம்ம வேணும்னா நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணோம், நம்ம ஃபாஸ்டிங் இருக்கணும், நம்ம வந்து ஜெபம் பண்ணோம், நம்ம வந்து ஏர்ல ஹெல்ப் பண்ணோம். இப்போ நான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறேன், நான் காசு கட்டல. ஸ்டார்டிங்கு போங்க கடவுள் நீ இங்கே போனேன். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், பிரதர் அடுத்த வாரம் ஏருக்கு நான் இப்பே காசு கட்ட போகிறேன். நான் வந்து ஏரில் நில்லி ஜாய் டிவியில் உட்காந்து ஐயோ எனக்கு காசு கொடுங்க, அப்போ தான் நான் இங்கே ப்ரெஸ்ஸிங்க பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு கிறிஸ்டியன் வந்து தருத்தத்தை ஓய்ச்சிடணும். தருத்தம் என்பது ஒரு பாவமா. ஃபர்ஸ்ட் நம்ம அப்பா யாரு, ஐஸ்வர்யத்தின் சம்பந்தம். அப்போ நம்ம ஏன் பிச்சை எடுக்கணும். நான் வண்டியில் வரும்போது காலையில் என் நண்பன் என்னை கூப்பிட்டார், க்ளோஸ் நண்பன், நான் பேர் சொல்ல விரும்பல, எங்கள் பாஸில் பேசிப்போம் மாமா மச்சான்னு, க்ளோஸ் நண்பன், சின்னதுலேருந்து பழகும். இன்னும் இல்லை ஜாய் டிவிக்கு போகிறேன், கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோ. சரி அடுத்த வாரத்துக்கு நான் காசு அனுப்புகிறேன், அடுத்த வாரம் நான் ஏன் ஸ்பான்சர்னார். நான் ஒரு வார்த்தை கூட கேட்கல, எனக்கு ₹1 கொடு, நான் ஜாய் டிவிக்கு போகிறேன், அங்கே நான் வந்து பேமெண்ட் பண்ணோம். ஆண்டவர் அமிச்சாருன்னா அவர் கட்ட போகிறார், ஆண்டவர் அம்புலன்னா அவர் கட்ட மாட்டார், முடிஞ்சிச்சு. அழைத்தவர் அவர் நடத்தா. இங்கிலீஷில் சொல்லுவ காட் லீட்ஸ் ஹி வில் ப்ரொவைட் இது. அதால நம்ம முதல்ல நம்மள இது பண்ணிக்கணும், ரிவைவல் பண்ணிக்கணும். நம்மளோட மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் மாறணும், அப்போதான் we can do revival. நம்ம குடும்பம் ஃபர்ஸ்ட் ஏப்பிடணும், நம்ம பசங்களை ஏப்பிடணும். தெருவில் போ, சுவிசேஷம் பண்ணு. பாஸ்டர் பசங்க, தீர்க்கதரிசி பசங்க, அப்பாஸ்தல் பசங்க தான் இன்னும் ட்ராக்ஸ் எடுத்துன்னு ஓடணும் தெருவில். சுவிசேஷம் ஐயா, குட் நியூஸ் ஐயா. என்னோட கேள்வி உட்காந்து நான் ஐவன் நைட் எல்லாம் சில டைம்ல 5 hour ரூம்ல, ஆண்டவரே என் பக்கத்துல இருக்கிற ஒரு நரகம் போயிடும் ஆண்டவர், எப்படி ஐயா நான் சுவிசேஷம் சொல்லுவேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கூட ஐயா, எனக்கு ஒரு வாய்ப்பு கூட ஐயா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எங்க இருக்கிறோமோ அங்க ஆரம்பிக்கணும் ஐயா சுவிசேஷத்தை. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்டின்னா ஒன்றும் ஆகாது ஐயா. சில பேர் ஓட்டுவாங்க, இங்க மீட்டிங் செவ்வாய்க்கிழமை, அங்க மீட்டிங் புதன்கிழமை, இங்க மீட்டிங் வெள்ளிக்கிழமை. என்னான்னு கேளு, ஐயோ அவர் ரொம்ப பவருமா, அவர் ரொம்ப பவருமா, அவர் இங்க பவர், எங்க பவர் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு John 4:4, greater that is in you than in the world. நீ பவர் உள்ள வச்சுன்னு இருக்கிற, பரிசுத்தாவியை உள்ள வச்சு நீ தேடின்னு ஓடுற. ஆண்டவர் என்ன சொல்றாரு, உனக்கு பார், நீ மீட்டிங் போதால தப்பா நான் சொல்ல. திங்கக்கிழமை ஒரு மீட்டிங், செவ்வாய்க்கிழமை ஒரு மீட்டிங், புதன்கிழமை ஒரு மீட்டிங். அங்க போயிட்டு எலேஜா மாதிரி எனக்கு டபுள் அனாயிண்டிங் கொடுன்னு கேட்குது. எங்கேருந்து வந்து டபுள் அனாயிண்டிங், ட்ரிபிள் அனாயிண்டிங்? அதெல்லாம் பல ஏற்பாடோடு முடிஞ்சிச்சு. இன்னைக்கு ஒரே அனாயிண்டிங், பரிசுத்தாவி உனக்குள்ள இருக்கிறார். அவரை நீ கீழே வைக்கிற, இங்க ஓடுறது அங்க ஓடுறது. முதல்ல நம்ம கரெக்டா ஏஞ்சிக்கணும், அப்பதான் ரிவைவல் பண்ண முடியும்.
நான் அதுதான் ஆண்டவர்கிட்ட அழுவேன் நைட்டில், ஆண்டவர் சென்னையில் ரிவைவல்னா என்ன இல்லாமல் அது இருக்கக்கூடாது ஆண்டவர் என்ன. அப்போ ஆண்டவர் கேட்டார், நீ என்ன பண்ணுவேன் நீ? நான் ஆண்டவர்கிட்ட போய் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் இருந்து கண்ணீர் விட்டு ஒருத்தர்கிட்ட வார்த்தை எடுத்துன்னு வர எனக்கு தான் தெரியாது எவ்வளோ கஷ்டம்னு. சில டைம்ல போய் என் பசங்க என் குடும்பம் எல்லாம் ஒரு ரூம்ல தூங்கின்னு இருப்பாங்க, நான் போய் அப்படியே ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நாளைக்கு இங்க போறேன், அவங்களுக்கு என்ன வார்த்தை நான் எடுத்துன்னு போவேன்னு. அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லுவேன், நீ போற இடம் உன் வாயில நான் வார்த்தை வைப்பேன்னு. யார் வேணா வரட்டும், சேலஞ்ச் பண்றேன். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் பரிசுத்த ஆவியானவர். நான் ஜஸ்ட் ஒரு களிமண் ஆண்டவர் கையில. களிமண் இருக்கிறவன் தான் ஆண்டவர் யூஸ் பண்ண முடியும் யா. ஏன்னா களிமண் இப்படி திருப்பினா இப்படி போம், இப்படி திருப்பினா இப்படி போம், அதுதான் களிமண். ஆண்டவர் கையில நம்ம களிமண் இருந்தா நம்ம சென்னையை திருப்பிடலாம். ஆனா ரொம்ப பேர் ஸ்டீல் குண்டா இருக்கணும்னு பாக்குறாங்க, திருப்ப முடியல. ஆண்டவர் அல்ல, ரிவைவல்னா அவர் வணையின்படியே நம்ம விட்டு கொடுக்கணும்ன்றீங்க. அதேதான் இன்னைக்கு நான் ஜாய் டிவி ஏர்ல வரலன்னா சும்மா இல்ல. அங்க காலத்துல சில ஊழியக்காரங்க பேசுவாங்க டிவியில, நான் என்ன பண்ணுவேன், என் பாக்கெட் மணி எனக்குன்னு 150 வர காணிக்கை சேர்த்து ஒடின்னு அனுப்புவேன். ஐயா இது உனக்கு இது கட்டு, ஐயா இது உனக்கு இது பண்ணு. அதுதான் என்னை இன்னைக்கு கொண்டு வந்துக்குது. இன்னைக்கு என்ன சொல்றான், 10,000 காசு இப்ப நான் தரேன் கட்டுன்றான். எங்க இருந்து நான் கும்பிடுவேன் ஆண்டவர், நீ நான் கும்பிடுவேன் ஏசப்பா. நம்ம ஆண்டவர் பிச்சைக்காரர் இல்லை. நம்ம போயிட்டு ஐயா ஐயா, எங்க மனைவி என் பசங்கிட்ட சொன்ன ஒரு நாள் கூட பிச்சை எடுக்க மாட்டேன்னு. இன்னைக்கு என்னவோ அது பார், இன்னைக்கு அதே நம்ம பார்க்கலாம். அப்படியே வரும், எனக்கு தெரியும் என் டைம் வரும்போது என்ன நான் வரும்னு. ஆண்டவர் ஒருத்தரை ஓரம் வைக்கிறாருன்னா ஒரு டைம் இருக்கும் ஐயா. அங்க டைம் முடிஞ்சிச்சுன்னா யாரால அவனை தடுக்க முடியாது, யாரால தடுக்க முடியாது. என் டைம் முடிஞ்சோடனே ஆண்டவர் என்னை பூச்சும் போது ஒன்றும் முடியல. ஃபர்ஸ்ட் வலை போட்டு பார்ப்பார், வலையில வரலன்னா அடுத்தது கொக்கிதான், அப்படியே வாயெல்லாம் கொஞ்சம் கீச்சின்னு வரும். அதால ரிவைவல் வேணும்னா நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும். நமக்குள்ள வேறுபேர் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. குடும்பத்துல நம்முடைய பிள்ளை மனைவி இவங்களுக்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சபைக்குள்ள. ஆமாயா, பக்கத்துல நம்ம என்ன சொல்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போறாங்க, யாரும் நான் இது பண்ணல, கண்டம் பண்ணல, ஆனா கத்து கொடுக்குறேன். இங்க ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போறோம், திங்கக்கிழமை ரோட்ல நில்லி எல்லாம் கத்தின்னு இருக்கிறோம் கெட்ட வார்த்தை, அவங்கள சபிச்சுட்டு இவனுங்களை சபிச்சுட்டு. எப்படி மக்கள் வருவாங்க? ஃபர்ஸ்ட் மக்களுக்கு நீ உன் ப்ரீச்சிங் வேணாம், உன்னோட செயல் வேணும். வீட்டுல கத்தின்னு இருக்குது, எப்படி வரும் ரிவைவல்? 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவான், முடிஞ்சிச்சு. எல்லாமே இங்க வார்த்தையில தான் அடங்கிக்குது. அவங்கள கேளு எத்தனை வசனம் ஒரு நாளைக்கு பச்சாங்கன்னு. ஐயா நான் ஸ்கூலுக்கு போகலாங்க, கதை சொல்ல முடியாது, ஃபோன் வந்துச்சு, கம்ப்யூட்டர் ஆப்பு போட்டானா பைபிள் ஆப்பு அதே தானே இது. எங்க காரணம் நம்ம கதை சொல்லுவோம் கடவுள்கிட்ட, எதோ சொல்ல முடியாது. ஒரு காலத்துல சொல்லலாம், நான் 1வது பச்சை எனக்கு படிக்க ஆள் இல்லை. இப்பதான் நீ ஃபோன் ஆன் பண்ண வந்த, டிவிக்குள்ள போயிடுது. பைபிள் படிக்கிற டைம்ல டிவி, காலையில ஜெபத்து வேலைக்கு போறதுக்கு முன்ன ஜெபம் பண்ணுன்னு சொன்னா ஐயோ டைம் ஆயிடுச்சு, வேலை 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 ஓடுறது. நைட்டு வந்தா நைட்டு பண்ணிக்கலாம், நைட்டு வந்தா டயர்டா நம்ம தூங்கிடுறோம். எப்படி வரும் ஏர்பேல்? தேவனுக்கு ஒரு நாளைக்கு 24 ஹவர்ல 5 நிமிஷம் எப்படி வரும் ஏர்பேல்? அதான் என் போன்ல செட்டிங் பண்ணின்னு இருக்கிறேன். எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு ஹவருக்கு மணி அடிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் 5 நிமிஷமோ 3 நிமிஷமோ ஜபிக்கிற நேரம். God says seek me first. இங்கிலீஷ்ல சொல்றார் ஆண்டவர் வேதத்துல, முதல்ல என்ன தெரியும், seek ye first the kingdom of God. தேவனோட ராஜ்யத்தை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். சர்ச்சில் மைக்கு குத்தா பக்கத்து சர்ச் பத்தி பேசுவது. நம்மளுக்கு இங்க என்ன எப்படி வளரும் நம்ம சர்ச்? எப்படி புது ஆத்மா வருவாங்க? ஒன்றும் இல்லை. இங்கிலீஷ்ல நான் சொல்லுவேன், he is preaching to another church. உன் சர்ச்சில் பேசுங்க பண்ண இன்னும் சர்ச் பத்தி நீ பேசுறாங்க, உன் ஆடுங்க ஒண்ணுனா வெளியே ஓடுது. ஆண்டவர் சொன்னாரு, உன் கண்ணில் உத்தரத்தை வைத்துக் கொண்டு உன் சகோதரனிடத்தில் தூசியை தேடுகிறது என்ன? அதே மாதிரி ஆஃபரிங் எடுத்துன்னு போகுது. ஆண்டவர் என்ன சொன்னார், அது வச்சு முதல்ல போய் உங்க அண்ணன் தம்பிக்கிட்ட சமாதானம் பண்ணிட்டு வா. ஏதோ ஒரு கோபத்துல ஒன்று பக்கத்துல நம்ம we are not humble enough. ஹம்பிளா நம்ம இல்லை. ஹம்பிள் தமிழ் எப்படி சொல்லுவது? பக்கத்து வீட்லயோ நம்ம தெருவுல ஏதோ ஒருமா கொச்சியாதம்மா நீ கொஞ்சம் கோவப்பட்டோமா,
அதை தாழ்த்தி பண்ணே மாட்டோம் நம்மள. தயவு அவங்க நம்மளை பார்த்தா போறாமன்னுவோம் நம்ம. இதெல்லாம் வந்து பேசினா எப்படி வச்சிப்பு? நீ மட்டும் குடும்பம் மட்டும் வச்சிப் பண்ணா போதுமா? பைபிள் says John 3:16 God so loved the world that he gave his only son, not the church of our Christians. கடவுள் உலகத்துக்கோசம் வந்தார், செத்தார், கிறிஸ்டியனுக்கு மட்டும் வரல. ஆமா. அப்ப நம்ம கிறிஸ்டியனா வந்து நம்ம தான் போய் எல்லாரும் ஐப்பு கொடு. இன்னைக்கு இல்லையோ கூப்பிட்டே இரு, ஒரு நாள் அவன் மனம் திரும்புவான். அன்பு காட்டு. என்னம்மா நேற்று நான் பார்த்தேன் உன்னை சூப்பரா இருந்தாங்க, சாரி பிரதர் நேற்று உன்னை பார்த்தா நல்லா அழகா இருந்தது அங்க சூட்டு அங்க பேண்ட் சோக்கா. அப்படிதான் சுசேஷம் போது பாரு. அது எங்கேயோ ஓசியில கேச்சிச்சு அதை போட்டுன்னு போகுது. இதெல்லாம் பேச்சியா? அங்க எங்கன்னா குத்துருப்பாங்க துணி மாட்டின்னு வந்துச்சு. இதெல்லாம் பேச்சியா? அவங்க காதுக்கு போகும்போது அவங்க வெச்சிப்புக்கு வருவாங்களா? நீ வெச்சிப்பு கொண்டு வரியா இல்லை தொத்துறியா வெச்சிப்புல இருந்து? அதால வந்து நம்ம ரொம்ப ஒரு பெரிய வழி தாண்டி போனோம், கடலை தாண்டி. அன்பிற்குரிய ஜாய் டிவி நேயர்களே, உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளி வரையிலும் தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் சாம்பலில் இருந்து சிங்காரம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகின்றது. காணத் தவறாதீர்கள், மற்றவர்களையும் காணச் சொல்லுங்கள். என்ன நேயர்களே, ஐயா அவர்கள் பாருங்க, ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பாவ வாழ்க்கையில இருந்த ஒரு மோசமான ஒரு மிகவும் இந்த சென்னை பட்டணத்தை அச்சுறுத்தி கொண்டிருந்த ஒரு இப்படிப்பட்ட வெடிகுண்டு மற்ற இப்படிப்பட்ட குற்ற செயலெல்லாம் வந்து சிறைசாலைக்கு சென்று இதெல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தையோ சந்தோஷத்தையோ கொண்டு வர போறது இல்லை. மெய்யான சமாதானம் இயேசு மட்டுமே என்று சொல்லி இன்றைக்கு நம்ம மத்தியில ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக ஐயா அவர்கள் வந்தாங்க. வந்து அவன் மத்தியில வந்து பாருங்க, அவருடைய வாழ்க்கையில நடந்த எல்லா காரியங்களையும் நீங்க கேட்டுட்டே இருக்கிறீங்க. உங்க மனசுல ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, ஐயோ இன்னும் நான் சுவிசேஷத்தை அறிவிக்கலையே, இன்னும் என் வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் வரலையே, என் குடும்பத்துல வரலையே அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்க. எனவே என் சபையில இன்னும் என்னுடைய பாஸ்டரை நான் குறை சொல்லிட்டு இருக்கிறேன், என் பக்கத்துல இருக்கிற விசுவாசியை பார்த்து அவங்களுக்கு கிட்ட நான் அன்பு செலுத்துறது இல்லை, அவங்க உயர்ந்தவங்க இவங்க தாழ்ந்தவங்க அப்படின்னு ஒரு நிலையில போய்கொண்டிருக்கிறதுனால தானே ஆண்டவர் இன்னும் இந்த உலகத்தை சரியான ஒரு ரட்சிப்புக்குள்ள நம்ம கொண்டு போகவில்லை என்று சொல்லி ஒரு மனம் கசந்து நிற்கிற ஒரு நிலையை நான் இப்போ உங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆம்பரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இறக்க பெறும். எவ்வளோ பாவத்தை செஞ்சாரு, ஆனா அறிக்கை செஞ்சாரு, விட்டுட்டாரு, இரக்கத்தை பெற்றுக்கொண்டாரு. இன்னைக்கு அந்த இரக்கத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேணும் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு நம்ம ஜாய் டிவி இந்த சாம்பலில் இருந்து சிங்காரம் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து இவ்வளோ நேரம் அவருடைய குடும்பத்தை பத்தி, அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி, அவருடைய ஊழியத்தினுடைய பாதைகளை பத்தி இன்னைக்கு மத்தியில பேசினாங்க. இன்னைக்கு பாருங்க, அவருடைய மனைவியும் நம் மத்தியில வந்திருக்கிறாங்க. நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது மிகுந்த ஒரு சந்தோஷம். இப்பொழுது நம்முடைய ஒரு பிளெஸ்ஸிங்காக, ஒரு ஆசீர்வாதத்துக்காக, ஜாய் டிவி உடைய நிறுவனத்துக்காக, இந்த நிறுவனத்துல இவ்வளோ தேவைகள் இருக்கிறது. இன்னும் இந்த ஜாய் டிவியுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் போய் சேரணும், அதுதான். அப்போ எங்களால முடிந்த வரைக்கும் இப்படிப்பட்ட சாட்சியாளரை கொண்டு வந்து இவர்கள் மூலமாக ஒரு சுவிசேஷம் நீங்க இருக்கிற வீட்டுல ஒரு சுவிசேஷத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும்.
சபையில போனீங்கன்னா ஒரு சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வீதிகளில் நிற்கும் போது ஒரு சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்படிதான் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காம போனாலும் சுவிசேஷத்தை அறிவிப்பதே மீது விழுந்த கடமையா இருக்குது என்று சொல்லி இப்போ பவுல் சொல்லுகிறது போல இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, நீங்க உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் நான் கட்டளையிட்ட யாவையா உங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. இதோ உலகத்தின் கடைசி பிறந்தும் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரே. போங்க, சொல்லுங்க, சபையை நிரப்புங்க, சாட்சியா வாழுங்க, பரிசுத்தமா வாழுங்க, வேதத்தை நேசிங்க. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கும் மிகுந்த சமாதானம் உண்டு. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிக பலனுள்ளதா இருக்கும். நல்ல ஜபத்துல தரித்திருங்க, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க. அதுதான் இன்னைக்கு இந்த ஃபெய்த்தே ஆண்டவர் தான், மனுஷன் கிடையாதுங்க. இவர் நினைத்திருந்தா இவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஆட்கள், சிட்டியில உள்ள ஆட்கள் எல்லாம் தெரியும். எல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு ஆண்டவர் மாத்திரம்தான் தேவை. ஆண்டவருடைய சமூகத்துல நிற்கும் பொழுது சொன்னார்ல, ஆண்டவர் மோசேவை பார்த்து, மோசே மரித்த பின்பு யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவாவே நீ பலன் கொண்டு தினமனதா இரு, நான் மோசேவோடு கூட இருந்தது போல நான் கூட இருப்பேன். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆண்டவர் உங்க ஊழியத்துல யார் எதிர்த்து நின்னாலும் கவலையே படாதீங்க. போராட்டம் வருதா, பிரச்சனை வருதா, பாடு வருதா, எதுக்கு நீங்க கவலைப்படாதீங்க, அஞ்சாதீங்க, தைரியமா ஊழியம் செய்யுங்க. பவுல் தைரியமாய் பிரசங்கித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இயேசு கிறிஸ்து தைரியமாய் பிரசங்கித்தார். பிரமிக்கத்தக்கதான, ஆச்சரியப்படத்தக்கதான வார்த்தைகளை தேவன் கொண்டு வந்தார் என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். எனவே தொடர்ந்து ஆண்டவருக்காக வாழுங்க. இது போல பல நிகழ்ச்சி மூலமாக உங்களை நாங்கள் மீண்டுமா நாங்கள் சந்திக்கிறோம். இப்பொழுது அருமையான தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருக்கிற ஜே கிம்மி மார்ட்டின் அவர்கள் இப்பொழுது நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, இந்த ஜாய் டிவி குடும்பத்துக்காக அவர் இப்பொழுது ஒரு ஆசீர்வாத ஜெபத்தை ஏறெடுப்பார். Precious eternal Father God, I thank you. Boromo Rafa Baraba Ejogorobo Shikaraba Rafa Baraba Ojigorobo Rafa Baraba. Thank you, precious Father God, as you spoke your word through the clay, precious Father God. Every spirit of suicide, I disqualify you in the mighty name of Jesus. Every spirit of divinity, I disqualify you in the mighty name of Jesus. I cancel your works. God gives me the name of a person known as Sagar. Sagar. தூக்கு மாட்ட நீ பார்க்குற, ஏசப்பா சொல்றார் உன்னை நேசிக்கிறார். சேகர் பேர். நான் உன்னை பார்த்தது இல்லை, எனக்கு நீ யாருன்னு தெரியாது. ஆண்டவர் சொல்றார், சேகர் அங்க தூக்கு கவுர ஓரம் போட்டு வா, நான் உன்னை வை நத்துறேன், நான் உன்னை வை நத்துறேன். Thank you for your people. I pray for your pastors, Lord, for your servants, for their families, for the ministries. Let your grace be multiplied. You said in the book of 2 Peter, peace and grace be multiplied to them, precious for the God. As I spoke about your peace today, precious for the God, let your grace and peace be multiplied to your children. In Jesus' name we pray. Amen. Thank you. Praise the Lord. Thank you. இந்த சாம்பல் இருந்து சிங்காரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்த பொழுது நீங்க சந்தோஷத்தோடு கூட உங்க மனைவியோடு கூட நீங்க இந்த ஜாய் டிவிக்கு வந்தீங்க. இவ்வளவு நேரம் உங்களுடைய சாட்சிகளை நம்முடைய நேயர்கள் கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரதர். Thank you. மீண்டும் கண்டிப்பா வருவோம். ஆமா, மீண்டும் உங்களை நாங்க அழைக்கிறோம். கண்டிப்பா இன்னொரு நிகழ்ச்சியில நாம சந்திப்போம். உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. என்ன நேயர்களே, இவருடைய சாட்சியை கேட்டு நிச்சயம் நீங்க பலப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் ஆண்டவர் மேல ரொம்ப விசுவாசமா இருங்க. மீண்டும் வேறு ஒரு
நபரோடு கூட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகவரி சாம்பலில் இருந்து சிங்காரம், ஜாய் டிவி, சென்னை. தபால் பெட்டி எண் 1, பெரிய கோவிலம்பாக்கம், சென்னை 600129. செல்போன் 7397222881 மற்றும் 739722222882.